ஓகே. நம்ம வந்து இப்போ ஹூப்ளியில் நவீன் ஹோட்டலில் இருக்கணும். ஸோ இதுதான் ரூம் டூர். ஸோ என்ட்ரு ஆனோடனே ரைட் சைடில் சேஃபு கபோர்டு எல்லாம் இருக்குது, சூட்கேஸ் வைக்கிறதுக்கு. அப்புறம் வாட்டர், ஆர்ஓ வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இது இருக்குது, எலக்ட்ரிக் கெட்டில், ஃப்ரிட்ஜ் இருக்குது. வேலை செய்கிற மாதிரி தெரியல. வேலை செய்யுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது என்ன டிவி. ஸோ ஒரு கிங் சைஸ் பெட்டு, ஒரு இது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க். ஸோ இங்கே ஒரு பால்கனி. அது வந்து பார்த்தா ஒரு வெளியே தெரியுது. அந்த காலத்தில் 15 வருஷம் முன்னாடி அவுட்ஸ்கட்ஸு. இப்போ பாருங்கள், வந்து ப்ராப்பர் சிட்டியாக மாறி போயிடுச்சு. ஸோ ரிசார்ட் மாதிரி இருக்கும். பின்னாடி பாருங்கள் லேக், அதுதான் லேக். இதுதான் சிட்டி டூர், ரூம் டூர். தென் ஏசி நல்லா தான் இருக்குது. ஜூன் 16, 18 நல்ல கிளைமேட்டு, சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளுடைய வாஷ் ஷவர் ஏரியா. அண்ட் இது ஓகே, தட்ஸ் அபவுட் இட். ஓகே, நம்ம இப்போ மார்னிங் வியூ பார்ப்போம். இதுதான் ரூமு. ஸோ 6:45 இதுதான் மார்னிங் வியூ. பாருங்கள், 22 degrees, June 18th. இதெல்லாம் மக்கள் வாக் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் மழை லைட் போகுது. ஸோ இதுதான் அங்கே வந்து பார்க்கிங் மாதிரி தெரியுது. பப்ளிக் பார்க், இதில் வந்து ப்ரைவேட் பார்க். இதாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இது பல வருஷமாக இருக்குது. ரிசார்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஊருக்கு வெளியே.
எனக்கும் அப்படி தான் இருக்குது. பட்டு ஊர் வந்து இதையும் தாண்டி போயிடுச்சு. லேக் ஒட்டி பப்ளிக் நடுவில் சொல்ல வச்சிருக்காங்க. செம காற்று, எவ்வளோ காற்றுறீங்கன்னு தெரியல. லான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் கண்ணாடியாக இருக்குது ரெஸ்டாரண்ட். இதே மாதிரி அந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டில் பார் இருக்குது. என்னமோ ஒரு செடி பாரு. மட்டை விழுந்து இந்த பக்கம் நடுவில் வர்றது பாரு, அதுக்கு முன்னாடி ரிசப்ஷன். ஸோ அந்த படிக்கட்டு மாதிரி வர்ற இடம் வந்து பார், அதுக்கப்புறம் ரிசப்ஷன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டென்னிஸ் கோர்ட். அதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் ரிசப்ஷன். அது பார்த்திங்கன்னா இன்னொரு நவீன் ரெசிடென்சின்னு கொஞ்சம் வேறு ஒரு ஹோட்டலாக இருக்குது. இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நார்மலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நவீன் ரெசிடென்சின்னு சொல்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்களும் நல்லா இது ரெசிடென்சி நல்லா இருப்பாங்க. அந்த ரைட்டில் பால்ரூம். இது வந்து இது நினைக்கிறேன் கிச்சன் ஏரியா, ஐ மீன் புஃபே ஏரியா. அதுக்கப்புறம் நம்ம வாக் பண்ண அந்த சைடு காற்று. ஓகே, இதுதான் அந்த பால்ரூம். ஒரு 200 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஸ்டூடியோ. அது ஒரு போடியமோட. இந்த சைடுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது.
வாஷ்ரூம்ஸ் இருக்குது, பால்ரூமோட வாஷ்ரூம்.